எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. நான் சுதா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது குக்கிங், பிளானிங், க்ளீனிங் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லன்ச் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வேக்யூம் போடணும். அதுக்கப்புறம் பசங்களோட லைப்ரரி புக்ஸ் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கச்சாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு உரித்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் கண்டிப்பாக செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போது நம்ம இதை இங்கே மாட்டிடலாம். லஞ்சுக்காக இப்போ பிசிபேலா செய்யலான்ட்டுங்க. ஸோ அதுக்காக நம்ம அந்த பவுடர் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு பேனில் தண்ணியெல்லாம் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்புக்கு சன்னா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. கடலைப்பருப்பு 1/4 கப்புக்குங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து பருப்பு, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம், 2 டேபிள் ஸ்பூனுக்கு கசகசா, 2 டேபிள் ஸ்பூனுக்கு எள்ளு, கருப்பு இல்லை வெள்ளை, 2 டேபிள் ஸ்பூனுக்கு குருமிளகு எடுத்துக்கலாங்க. நம்ம எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் போடுவோம். வெந்தயம் மட்டும் 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு ஓமம் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வரமிளகா 5-6 எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. அதே மாதிரி 6-7 கிராம்பு, பட்டை ஒரு இன்ச்சு சைஸில் ஒரு 3 எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இதை நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் அதிகமாக தான் அரைக்கிறோமுங்க. ஸோ இப்போ இந்த பொடி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1/2 கப் ரைஸு நம்ம பிசிபேலா பாத் அப்படின்னு செய்யும்போது ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் தான் ரைஸும் தாலும் எடுப்போம். ஸோ இப்போ நம்ம 1/2 கப் ரைஸ் 1/2 கப் தால்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த பொடியிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போடலாமுங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக நம்மளுக்கு அரைஞ்சி கிடைக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் அடை தோசை சாப்பிட்டோம். இப்போ ரைஸ்ன்னு எடுக்கும்போது நீங்கள் நார்மலாக 1 கப் ரைஸ் வைப்பீங்க லஞ்சுக்கு அப்படின்னா, இப்போ 1/2 கப் ரைஸ் 1/2 கப் தால் போட்டுக்கோங்க. ஸோ இதோட நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்து தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றனால அது எல்லாமே சேர்த்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 கப் ரைஸ் 1/2 கப் தால் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதோட 3 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டுங்க இதை 5 to 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். இப்போ இன்னொரு சைடில் பேன் வச்சு ஆயில் 2 ஸ்பூன், கீ 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு போட்டுட்டுங்க சும்மா ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்குங்க. இதோட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்திக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்தி நம்ம இதை கலக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா கொதிக்குது, காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. நம்ம குக்கர் விசில் இறங்கிடுச்சு. சாதத்தை எடுத்து இப்போ இதோட போட்டு கலக்கிடலாம். இப்போது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போவே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பிகாஸ் இது ஆற பார்த்திங்கன்னா இன்னும் கெட்டியாகும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ லஞ்ச் டன். நெக்ஸ்ட்டு வேக்யூம் போடணும். வேக்யூம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வீடு ரொம்ப கசகசன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக்யூம் போடலாம்.
இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப்வே கூட வரல, வெறும் கிச்சன் மட்டும்தான் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து வேக்யூம் டன், க்ளீனிங் டன். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து கச்சாயம் தான் எடுக்கணும். ஸோ இப்போ அதிரசத்துக்காகங்க ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் காய்ச்சணும், வெல்லம் பாகு காய்ச்சணும். ஸோ அதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு வெல்லம் சேர்த்திக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும், உங்களுக்கு வெல்லம் ரொம்ப கரெக்டாக வரும் அதிரசம். ஸோ இந்த மாதிரி கப்பில் தான் நான் வந்து மாவு, வெல்லம், தண்ணி எல்லாமே எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கப்பில் இப்போது 2 கப்புக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி 1 கப் போட்டேன், இது வந்து 2வது கப்பு. இப்போ 2 கப் வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அதே கப்பில். வேறு ஒரு பேனில் இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நம்ம வந்து மாவு ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாகு நல்லா கொதிக்கிற சமயத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு மாவு சேர்த்திக்கலாம். 1 கப்புக்கு அரிசி மாவுங்க. அதே மாதிரி 1 கப்புக்கு கோதுமை மாவு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக எள்ளு போடணுங்க. சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு வந்து பாகோடு சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம மெதுவாக மீடியம்லேயே வச்சு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா திக்காக தெரிஞ்ச உடனே நம்ம இதோட 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க. திக்காகிடுச்சுங்க. நம்ம இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காகிடும். நம்மளுக்கு ஈஸியாக வந்து கையில் மாவு வந்து கச்சாயம் எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கச்சாயம்னா நிறைய பேருக்கு வந்து அதிரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொள்ளாச்சி சைட்லலாம் கச்சாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். கச்சாயம் மாவு ஆறுறக்குள்ளே நான் என்ன செய்யலான்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து பிரணவுக்காக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோம். இது வந்து விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்க இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஸோ 3 பீஸாக கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு நம்ம வந்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து 3 to 5 years அப்படிங்கும்போது இந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க செய்யலாம். இந்த மாதிரி கரெக்டாக அவங்க எடுத்து இதை வந்து மேட்ச் பண்ணி ஒரு ஃபிகர் கரெக்டாக கொண்டு வந்துடணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் நான் வந்து இப்போ அவனுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிரிண்ட் அவுட்டெல்லாம் நான் எதில் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ பிரிண்டபிள் தான். வெப்சைட்லேருந்து இதை நான் வந்து ஃப்ரீயாக தான் பிரிண்ட் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு
இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பசங்க வந்து 3 to 5 years கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேப்ஸ் சார்ட் பண்ணுறது, அதாவது ஷேப்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுறது. இந்த கேம் வந்து இந்த மாதிரி தானுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே வந்து க்ரெசண்ட்டு, ஸ்டார் அண்டு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஷேடோஸ் நம்ம வந்துட்டு மாற்றி மாற்றி வச்சிடலாம். மாற்றி மாற்றி வச்சுட்டு பசங்களை வந்துட்டு நீ கரெக்டான ஷேடோவோட மேட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஸ்டார்னால் வந்து ஸ்டார் எடுத்து மேட்ச் பண்ணணும். அண்டு க்ரெசண்ட்டோட க்ரெசண்ட், ரெக்டாங்கிளோட ரெக்டாங்கிள். அண்ட் இதை நான் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ABCs to Acts அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். இதுவும் வந்து ஃப்ரீயான வெப்சைட், ஃப்ரீயான பிரிண்டபிள் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் ஷேடோஸ் மேட்சிங் சொல்லி செக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு வரும். பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மாவு நல்லா திக்காகிடுச்சுங்க. ஸோ இந்த கையிலலாம் ஒட்டாமல் அப்படியே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் கையில் தடவிக்கலாம். ஸோ தட் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நடுவில் ஓட்டை போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து போட்டோம்னா அது பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப சீக்கிரமாக இதாகாமல் அப்படியே அளவாக மெதுவாக வெந்து மேலே வருது இல்லைங்களா. இது வந்து கரெக்டான டெம்பரேச்சர். இப்போ நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம். திருக்கார்த்திகைக்காகத்தானுங்க கச்சாயம் போடுறேன். இது வந்து எப்போவுமே பாயாசம் இல்லை பொங்கல் அந்த மாதிரி வச்சிட்ருக்குமே, சரி இப்போது இன்றைக்கி இது போடலாம் அப்படின்னு நினச்சி போட்டேன். ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து கரெக்டான பதம். ரெண்டு கப்புக்கு 2 கப் வெல்லம் அப்படின்றது. அண்டு இது நல்லா கலராக மாறினதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துகிட்டு டிஷ்யூவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேக்கில் போட்டு வைக்கணுங்க. அதுக்குள்ளே கேமரா பேட்ரி டவுன் ஆகிடுச்சுங்க, ஃபுல்லாக எடுக்க முடியல. பட் பார்த்திங்கன்னா நான் கடைசியில் வந்து இவ்வளோ கச்சாயம் பண்ணேன். அண்டு இதெல்லாம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறம் மீதம் இருந்த இன்னும் கொஞ்சம் மாவில் வந்து இந்த மாதிரி சின்னதாக உருட்டி நான் போட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கும் படைச்சிட்டு நான் வீட்டில் வந்துட்டு அன்றைக்கி தீபமும் வச்சுருந்தேன். எல்லாத்துக்கும் என்னுடைய திருக்கார்த்திகை வாழ்த்துக்கள். நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.